ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியம். ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. ஊழலுக்கு பெயர் போனவரே நீங்க தான். அது இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியாலே மோஸ்ட் கரப்டட் ஆக்டர் கம் பொலிட்டிஷியன் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயன் அவருக்கு தான். ஒரு கார் ஒண்ணு வாங்குறாரு, ரோல்ஸ் ரைஸ் கார், கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி இருக்கும். அந்த காருக்கு இறக்குமதி வரி, ஏன்னா ஃபாரின்ல தான் அந்த கார் யூஸ் பண்ண முடியும், இந்தியால வர வைக்கிறதுக்காக ஊழல் பண்ண மாட்டாராமா. ஆனா அந்த இறக்குமதி வரி கட்டுறது கூட அண்ணனால காசு இல்ல, கோர்ட்ல கேஸ போட்டாரு. நீதிபதி அவர்கள் தரமா ஒரு கேள்வி கேட்டாரு, படத்துல மட்டும் நீங்க ஹீரோவா இருந்தா பத்தாதுங்க சார், நீங்க நிஜ வாழ்க்கையும் ஹீரோ மாதிரி இருக்கணும், சமூக நீதியை நீங்க காப்பாத்தணும் சார் அப்படின்னு சொன்னோன்னே இவர் இந்த மாதிரி சொன்னதை நீங்க வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் கேஸ போட்டிருக்காரு நம்ம விஜயன் அவர்கள். இதுல ஊழல் ஸ்டார்ட் ஆகுது. சம்பளம் பாத்தீங்கன்னா 300 கோடி. என் கெரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மட்டும் சொன்னா பத்தாது, நிஜ வாழ்க்கையிலயும் கரெக்டா இருக்கணும். ரெண்டாவது ஊழல் எப்ப பண்ணிருக்காருன்னா